எப்பயுமே நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு திங்கிங் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன். ஓகே, சண்டே இந்த செஷன் போட்டிருக்கேன் வா, இல்லைனா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் இது இருக்கு லைப்ரரியில வா அப்படின்னு நம்ம வந்து இன்வைட் வந்து கொடுக்கும்போது டிஃபால்ட் ரிப்ளை வந்துட்டு இல்லை மச்சான் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கிடைக்கும், அதுவுமே சில டைம் ஆக்குப்பைடா நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களுமே வந்து இந்த மாதிரி ரிப்ளைஸ் எல்லாம் வந்து நிறைய டைம் வந்து மத்தவங்க சொல்லியோ இல்ல நீங்களே வந்து சொல்லியோ கூட நீங்க நடந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது? தி லாஸ்ட் ஆர்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வித்தவுட் பர்ன் அவுட். ஏன் நம்ம வந்து பர்ன் அவுட் ஆகுறோம்? பர்ன் அவுட் ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்காக ஆகுறோம்? இந்த செஷனுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு சில மெக்கானிசம்ஸ்லாம் அவர் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தெர் இஸ் ஹை சான்ஸ் தட் நம்ம வந்துட்டு ப்ரொடக்டிவா நம்ம அவுட்புட்டும் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் பர்ன் அவுட் இல்லாம அட் அவர் ஓன் பேஸ், அட் அவர் ஓன் ஈஸ் நம்ம வந்து ஒரு வேலையை வந்து குவாலிட்டியா வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ அப்படின்றது தான் வந்து டேக் அவே ஆஃப் திஸ் செஷன். ஸோ குயிக்கா இந்த இந்த பர்டிகுலர் புக் யாருக்கு, ஹூ இஸ் த டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குயிக்கா நாலேஜ் ஒர்க்கர்னா யாரு அப்படின்னா வந்துட்டு யார் ஒருத்தர் வந்து அவங்க நாலேஜை யூஸ் பண்ணி இல்லைன்னா கக்னிட்டிவ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இஃப் தேர் கிரியேட்டிங் எனி சார்ட் ஆஃப் மார்க்கெட்டபிள் கூட்ஸ், இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்க, ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, அது மூலயமா வந்து ஒரு எக்கானமியை வந்துட்டு அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. அப்படி அப்படி எதனா ஒரு வேலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு திஸ் செஷன் இஸ் ஃபார் யூ அண்ட் திஸ் புக் இஸ் ஸ்பெசிபிகலி ரோட் ஃபார் தோஸ் பீப்புள் கால் நாலேஜ் ஒர்க்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரா இருக்கீங்க, இல்லைன்னா வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, அக்கௌண்டண்டா இருக்கீங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டெஸ்க்டாப் ஒரு கியூபிக்கல்ல உட்காந்து அவங்க வந்து வேலை செய்யற ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் நாலேஜ் ஒர்க்கர்ஸ். பட் அதை தாண்டி கியூபிக்கல்ல தாண்டி வந்து இஃப் யூ ஆர் அ பிலாசபர், ரைட்டர், சயின்டிஸ்ட், மியூசிஷியன், பிளே ரைட்டர், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு டொமைன்ல இருந்தீங்கன்னாலுமே யூ ஆர் ஆல்சோ a part ஆஃப் நாலேஜ் ஒர்க்கர்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பர்ன் அவுட் வந்து இருக்கும். பிகாஸ் யூ பீப்புள் ஆர் திங்கிங் அ லாட். திங்க் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து திங்க் பண்றதுனால யூ ஆர் எலிஜிபிள் டு கால் இட் ஆஸ் அ நாலேஜ் ஒர்க்கர். ஸோ இதுதான் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ ஏன் வந்து மற்றவங்க எல்லாம் வந்து இந்த புக்கில் வந்து அடங்க மாட்டாங்களா, ஏன் ஒன்லி நாலேஜ் ஒர்க்கர் அப்படின்றது வந்து போகிறதுக்கு முன்னாடி ஸோ நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டினா என்ன ஸோ அப்படின்னு கேட்கும்போது ஸோ நிறைய பேர் வந்து விதவிதமாக ஆன்சர் சொன்னாங்க. அது குயிக்காக நான் சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த செஷன் நான் வந்துட்டு இன்னைக்கு 5 o'clock நான் வந்து போட போறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருமே ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி நவ் வி ஆர் இன் டு தட் செஷன். ஸோ இஃப் ஐ கம்ப்ளீட் திஸ் செஷன் சக்ஸஸ்ஃபுல்லி தென் எனக்கு வந்து ப்ரொடக்டிவா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்படின்றது தான் இதோட ஜென்ரிக் ஐடியா. ஸோ அப்புறம் எதனா ஒரு புது புது விஷயத்த நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐ கால் இட் அஸ் ப்ரொடக்டிவ். எதுவுமே கத்துக்கல அப்படின்னா ஐ எம் அன்ப்ரொடக்டிவ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வென் ஐ சாட்டிஸ்ஃபை அதர்ஸ், சப்போஸ் இப்போ நான் ஒரு வேலை தரேன், அந்த வேலையை நான் சாட்டிஸ்ஃபை அடையிற அளவுக்கு நீங்க வந்து வேலையை வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா தென் யுவர் ஒர்க் இஸ் குவாலிஃபைட் ஆஸ் அ ப்ரொடக்டிவ் ஒர்க். இல்லை அப்படின்னா அது வந்து நீங்க எவ்வளவுதான் வந்து மெனக்கெட்டு பண்ணாலும் இஃப் தி கிளைண்ட் ஆர் இஃப் தி ஒன் ஹூ கேவ் த ஒர்க் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், அப்போ நீங்க என்னதான் நீங்க மெனக்கெட்டு பண்ணாலுமே தட் இஸ் நாட் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மெயிலுக்கோ இமெயில் சாட்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே பட்டு ரிப்ளை கொடுத்துட்டாங்க, தாமதம் இல்லாம ப்ராம்ப்டா ரிப்ளை கொடுத்துட்டாங்கன்னா ப்ரொடக்டிவ். அப்புறம் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ், அதே ப்ரொடியூஸ் பண்ற நேரத்திலேயே வந்து நான் மற்ற டீம் மெம்பர்ஸையும் நான் வந்து பார்த்துப்பேன், அவங்கள வந்துட்டு ஹர்ட் பண்ணாம when I do my work, when I deliver, then that is called productive. Giving my 100% of effort is called productive. So இந்த மாதிரி different definitions I got it from so many people. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஃபினிஷன்ஸா நான் பார்த்தேன். ஆனா இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு ஆத்தர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா none of these definitions are specific to goals or ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசமே இல்லாத ஒரு டெஃபினேஷன் தான் இருக்கு. சப்போஸ் நான் நேத்து ஒரு வேலையை செஞ்சேன், இன்னைக்கும் அதே வேலையை செய்யறேன். ஸோ நேத்து செஞ்சது நல்லா செஞ்சேன்னா இல்லை இன்னைக்கு செஞ்சது நல்லா செஞ்சிருக்கேனா அப்படின்றதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் இல்லை. ஸோ தட் ஐ கேன் எவால்வேட், தென் ஐ கேன் புட் அ ஸ்கோர். நேத்து தான் நான் நல்லா செஞ்சேன், இன்னைக்கு நல்லா செய்யல, இல்லை நேத்தை விட நான் இன்னைக்கு நல்லா செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மெட்ரிக்ஸ் தேவை. இந்த மாதிரி 100% கொடுத்தேன் இல்லைன்னா வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன் அப்படின்றது எல்லாமே சப்ஜெக்டிவ்.
ஸோ நீங்க வேணா சாட்டிஸ்ஃபை ஆகலாம், நீங்க வேணா 100% போட்டு ஒரு ஒர்க்கா பண்ணலாம். பட் அது எனக்கு வந்து ரெசிப்ரோகேட் ஆகுதா அப்படின்றது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் மார்க்ல. ஸோ அதனால வந்து நீங்க சப்ஜெக்டிவா எமோஷனலா வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து போட்டு அதுதான் வந்து ப்ரொடக்டிவ் டெஃபினேஷன் போட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட்ன்றது தான் ஆத்தர் சொல்றாரு. பிகாஸ் ஆஃப் திஸ் லிமிடேஷன் இன் அவர் ப்ரொடக்டிவிட்டி டெஃபினேஷன், இதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாம நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் அதிகமா போட்டு போட்டு நம்ம பர்ன் அவுட் ஆயிட்டே இருக்கோம். அதனால வந்துட்டு எந்த ஒரு பயனுமே யாருக்குமே இல்லாம போயிடுது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து திஸ் புக் இஸ் ஃபார் தி நாலேஜ் ஒர்க்கர். ஒய் நாட் ஃபார் தி ஃபார்மர்ஸ் ஆர் ஒய் நாட் ஃபார் தி இண்டஸ்ட்ரியல் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தி அசம்பிளி லைன்? அவங்களாம் வந்து அவங்களும் தானே வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஏன் இது பொருந்தாது அப்படின்னா வந்துட்டு குயிக்கா. ஸோ கோ பேக் டு தி அக்ரிகல்ச்சரல் ஏரா ஆர் ஈவன் இன் நவ் இன் ஃபார்மர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு என்கிட்ட ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்கு. அந்த ஏக்கர் லேண்ட்ல வந்து போன வருஷம் நான் நெல் வந்து ஒரு 100 மூட்டை நெல் எடுத்தேன். ஒரு கணக்குக்கு வச்சுப்போம். ஸோ ஒரு 1,00,000 செலவு பண்ணேன். ஒரு ஏக்கர் லேண்ட்ல போட்டு ஒரு 100 மூட்டை நெல்லை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா. அப்போ இந்த வருஷம் அதே ஒரு ஏக்கர்ல நான் 1,00,000 போட்டு 110 மூட்டை நான் எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு ஐ எம் மோர் ப்ரொடக்டிவ் தேன் லாஸ்ட் இயர். வெரி சிம்பிள். ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஃபார்மிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம போன ஸ்லைட்ல பார்த்ததெல்லாம் ஒரே வேகா இருந்ததுன்னு சொன்னேன். பட் இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஃபார்மிங் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஈஸி டு எவால்வேட் ஆல்சோ. ஸோ 10 மூட்டை நான் அதிகமா எடுத்துட்டேன் போன வருஷத்தோட அப்படின்னும் போது ஐ எம் மச் ப்ரொடக்டிவ். இல்லை அப்படின்னா ஒரு 50,000 நான் செலவு பண்ணி அதே 100 மூட்டையை எடுத்தேன் அப்படின்னாலுமே வெரி மச் ப்ரொடக்டிவ். ஏன்னா நாங்க காஸ்ட்டை கம்மி பண்ணி ஐ டெலிவர் த சேம் அவுட்புட் விச் ஐ ஈல்ட் லாஸ்ட் இயர் அப்படின்னும் போது அங்கேயுமே வந்து ஒரு சூப்பரான மெட்ரிக்ஸ் வந்து என் கண் முன்னாடி தெரியுது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. சேம் கோஸ் டு தி இண்டஸ்ட்ரியல் ஏரா. ஸோ அவங்க வந்து அசம்பிளி லைன்ல இருப்பாங்க. சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஒரு ஃபோர்டு கம்பெனில நம்ம வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து அசம்பிளி லைன்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கார் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கார் வந்து அந்த ஃபேக்டரியில இருந்து மேனுஃபேக்சர் ஆகுது செய்யறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மெட்ரிக். அப்ப நாளைக்கு வந்து நான் ஒரு 110 கார் செஞ்சுட்டேன் அதே ஃபேக்டரியில இருந்து அதே கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆர் கிவன் தி ஒர்க்கர்ஸ் ஒரு 100 ஒர்க்கரை வச்சு ஒரு நாளைக்கு 110 கார் செஞ்சுட்டேன் அப்படின்னா ஐ எம் மோர் ப்ரொடக்டிவ் தேன் எஸ்டர்டே. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டு த பாயிண்ட் ஒரு டெஃபினேஷன் போட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து எவால்வேட் பண்றது வந்து அக்ரிகல்ச்சரல் சைட்லயுமே செக்டார்லயுமே ஆர் இண்டஸ்ட்ரி செக்டார்லயுமே இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இதை தான் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா வந்து ஹென்ரி ஃபோர்ட் பேக் இன் 1915 ஹென்ரி ஃபோர்ட் வந்து ஃபோர்டு கம்பெனியோட ஃபவுண்டர் அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லைன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல மோஸ்ட்லி தோஸ் ஜாப்ஸ் ஆர் பிசிக்கல், வெரி ரெப்பிட்டேட்டிவ் அண்ட் வெரி போரிங். ஸோ இதெல்லாம் தான் அவங்க செஞ்ச வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு அசம்பிளி லைன்ல வந்துட்டு ஒரு அசம்பிள் பண்றாங்க, நெட்டு போல்ட் போட்டு திருவி ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா they'll keep on doing that one. And once they done with that அது வந்து அடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மூவ் ஆயிடும். அந்த பெல்ட் இருக்கும் as you see in this image. அந்த பெல்ட் வந்து மூவ் ஆயிட்டே போகும். அடுத்தடுத்த பேஸ்க்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா கார் வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ அது எண்ட் ஆஃப் த ஒரு டீமுக்கு போகும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு கார் வந்து வெளியில வரும். ஸோ அவர் முன்னாடிலாம் இப்படி கிடையாது இல்லை. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பிளி லைனோ அந்த மாதிரி பெல்ட்டோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 புச்சர் ஒரு புச்சர் பெரிய புச்சர் ஒரு ஃபேக்டரிக்கு போறாரு. ஸோ அங்க என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. பீஃப் மட்டும் அப்படியே நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆட்கள் அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ பெல்ட்ல வந்து அது வந்து பீஃப் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தே ஆர் மோர் ப்ரொடக்டிவ். அப்போ அவுட்கம் வந்து அந்த பீஃப் வெளியில வர்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு வித்தவுட் கெட்டிங் பர்ன் அவுட். இதுவே இல்லைன்னா வந்து அறக்க பறக்க அங்கிருந்து ஓடுவாங்க இங்கிருந்து ஓடுவாங்க அப்படிலாம் வந்து அறக்க பறக்க இருக்கும்போது இது கேஸா இருக்கும். ஒரு சிஸ்டம் இல்லாம இருந்தது. பட் when he saw this setup in the butcher factory, அவர் வந்து ஒய் நாட் டு இம்ப்ளிமெண்ட் த சேம் இன் தி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆல்சோ அப்படின்னு ஒரு பொறி தட்டுச்சு. ஸோ அப்போதான் வந்து ஒரு மூவிங் அசம்பிளி லைன் வந்து அதோட ஃபேக்டரியில கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா வந்து 15 to 16 hours ஆகும் ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. பட் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் திஸ் மூவிங் அசம்பிளி லைன் இட் டுக் ஜஸ்ட் 90 minutes டு டெலிவர் எ கார், ஒரு மேனுஃபேக்சர் கார். ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா ஒன்லி ரிச் பீப்புள் கேன் ஆஃபர் தி கார்.
நம்ம நம்மளோட சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான் வந்து டிவி இருக்கும். தெருவுலயே ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான் வந்து போன் இருக்கும். ஸோ அந்த போன் நம்பர் தான் எல்லாரும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அக்கா உங்களுக்கு போன் வந்திருக்கு வாங்க அப்படின்னா நம்ம திபுன்னு ஓடுவோம். ஸோ ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் வந்து ஒரு தெருவுல வந்து யார் வந்து ரிச், யார் வந்து மிடில் கிளாஸ், யார் வந்து புவர் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு 100 இயர்ஸ் ஆகோ கார் வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு டாக்கிங் அபவுட் தி யூஎஸ் அண்ட் யூகே. ஸோ அங்கேயுமே வந்து கார் வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிச் பீப்புள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்குது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ஸோ தி ஆப்வியஸ்லி தி end price also it's too huge. So once this assembly line comes into picture, as I said, manufacturing period வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மி பண்ணதுனால the outcome வந்து output the road price of that காருமே வந்து பயங்கரமா கம்மியானதுனால everyone can offer the car. ஸோ அதனால வந்து சரியான ப்ரொடக்டிவிட்டில இங்க பாருங்க, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அவர் கம்மி பண்ணிட்டாரு, அவரையுமே கம்மி பண்ணிட்டாரு. ஸோ வின் வின் சுச்சுவேஷன். அதனால வந்து டிமாண்டும் வந்து ஏறுது, சப்ளையும் ஏறுது. ஸோ ஃபோர்டு வந்து பீக்கு போகுது அவங்களோட பிஸ்னஸ் வந்து. ஸோ இது வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு சிஸ்டம். ஸோ இதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதர் செக்டார்ஸுமே வந்து இந்த சிஸ்டத்தை வந்து காப்பி அடிக்கிறாங்க. ஸோ ஹென்ரி ஃபோர்ட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா he didn't improve the people who works on this assembly line. மனுஷனோட அவரோட ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கல. ரெண்டான அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை வந்து அவர் ரொம்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி அடிச்சு மற்ற செக்டார்ஸுமே வந்து ரொம்ப ஃபிளரிஷ் ஆனாங்க. இட்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரா முடிஞ்சு இன்டர்நெட் இஸ் கம்மிங் இன் டு பிக்சர் இன் 1980s. ஸோ 1990ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்லாம் உள்ள வருது. தட்ஸ் வேர் திஸ் நாலேஜ் ஒர்க்கர்ஸ் ஆர் கம்மிங் இன் டு பிக்சர் ஆஸ் வி ஆல்ரெடி saw in the latest earlier slides. நாலேஜ் ஒர்க்கர்ஸ்லாம் உள்ள வராங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் உள்ள வராங்க. எல்லா இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்டன்ட் நான் சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வச்சு, இன்டர்நெட் வச்சு, ஒரு சாஃப்ட்வேர் வச்சு எல்லாருமே வந்து அந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏராலேருந்து வந்ததுனால மேனேஜர்ஸும் சரி, சிஇஓஸும் சரி, ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹென்ரி ஃபோர்ட் சிஸ்டத்தையே வந்து நாலேஜ் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து அப்ளிகபிள் பண்ணி அந்த நாலேஜ் ஒர்க்கர்ஸுமே வந்து ப்ரொடக்டிவா கன்வெர்ட் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இங்கதான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. வந்து ஏன் வந்து இந்த நாலேஜ் ஒர்க்கருக்கு வந்துட்டு இந்த ஹென்ரி ஃபோர்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் see some டேட்டா. பிகாஸ் நம்ம வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு போனோம் அப்படின்னா தேர் won't be any எவிடன்ஸ்ல. ஸோ அதனால வந்து லெட்ஸ் see the data and then let's jump into the why it won't work out. ஸோ ஆஸ் பர் தி ரெஸ்கியூ டைம் அனாலிசிஸ், ரெஸ்கியூ டைம்ன்ற கம்பெனி அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஆஃப்டர் பேண்டமிக் எவ்ரி 6 minutes ஆன் ஆவரேஜ் ஒரு எம்ப்ளாயி வந்து தர் இன்பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மெயில்ஸ் வந்துருச்சா அப்படின்ட்டு வந்து எவ்ரி 6 minutes ஒன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு இமெயிலை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சாட்ஸ் வந்து செக் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் நோ த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சப்போஸ் நீங்க ஒரு கோடிங் அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிரியேட்டிவா நீங்க யோசிச்சது எல்லாமே வந்து நீங்க ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னும் போது சட்டுன்னு 6 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மெயில போய் செக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு யூஆர் நாட் ஓன்லி கட்டிங் தி ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ, இங்க வந்து அட்டென்ஷன் ரெசிடியூ அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி டீப் ஒர்க்ல பேசியிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஒரு டாஸ்க் ஏல இருந்து ஒரு டாஸ்க் பிக்கு வந்து நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ கட் பண்ணதுனால நீங்க திரும்பியும் வந்து பேக் டு டாஸ்க் ஏக்கு வர்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறதுனால அந்த வேலை முடிஞ்சாலும் சரி, அந்த வேலையை நீங்க பாதிலே விட்டுட்டு திரும்பி இங்க வந்தாலும் சரி, நீங்க திரும்பியும் அந்த ஃப்ளோவை பிடிக்கிறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுதான் வந்து அட்டென்ஷன் ரெசிடியூ அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம குழந்தை வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படி அப்படின்னு சொன்னா குழந்தை அழுவும், இல்லைன்னா கிராங்கி ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா இந்த அட்டென்ஷன் ரெசிடியூ தான். ஸோ நம்ம அப்படி இல்லாம வந்து பொறுமையா நம்ம டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா ஹை ப்ராபபிலிட்டி தட் தே மே கம் அண்ட் ரீட். ஸோ இந்த அட்டென்ஷன் ரெசிடியூலாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி ஆப்வியஸா கம்மியாக போகுது. ஆஸ் பர் தி மைக்ரோசாஃப்ட் ஆஃப்டர் பேண்டமிக் அவங்களோட பிங்ஸா இருக்கட்டும், இல்லை மெயில் குவான்டிட்டி ஆஃப் மெயில்ஸ், மீட்டிங் செட் பண்றது, இதெல்லாம் வந்து 2.5x இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம பேண்டமிக்ல டோட்டலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு, நம்ம வந்து 1-to-1 கம்யூனிகேஷன்ஸ் வந்து இல்லாம ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து மீட்டிங்ஸ் ஆப்வியஸ்லி மீட்டிங் வச்சுதான் ஆகணும். ஸோ அதனால வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட்
இப்பயுமே நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னாலுமே இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. பிகாஸ் வி நார்மலைஸ்ட் செட்டிங் தி அடாக் மீட்டிங்ஸ் ஆர் டைரக்ட்லி பிங்கிங் பீப்புள் irrespective. we won't thinkல அவங்க என்ன பிஸியா இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து விண்டோ இருக்கா நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரெக்வஸ்ட் பண்றதுக்கு, அதெல்லாம் இல்லாம டைரக்ட்லி பிங் பண்ணி என்னப்பா எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், இல்லைன்னா எனக்கு இதை கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து பிங் பண்றதுனால ஒரு ப்ரொடக்டிவிட்டியே இல்லாம போயிடுது. திஸ் இஸ் அகைன் மைக்ரோசாஃப்ட், பிகாஸ் எவ்ரி அதர் இண்டஸ்ட்ரி ஆர் யூசிங் த டீம்ஸ் அண்ட் அவுட்லுக்ல. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே கமிங் ஃப்ரம் தி மைக்ரோசாஃப்ட். அண்ட் ஆல்சோ திஸ் லேப்டாப் ஸ்மார்ட் போன் கல்ச்சர் வந்ததுனால நீங்க நம்ப மாட்டீங்க. ஸோ ப்ரீ பேண்டமிக்ல வந்துட்டு நான் வேலை செய்யற அக்கௌண்ட்ல வந்துட்டு லேப்டாப்ஸே கிடையாது. ஸோ ஐ யூஸ் டு ஒர்க் இன் டெஸ்க்டாப். ஸோ ஒன்ஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஈவன் இப் இட் இஸ் வெரி வெரி ஹை வோல்டேஜ் இன்சிடென்டா இருந்தா கூடமே தட் இஸ் நோ அதர் வே என்னால வந்துட்டு என்னோட சிஸ்டத்தை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் லேப்டாப், ஐ டோன்ட் ஹேவ் எனி விபிஎன். டைரக்டா ஆஃபீஸ் போனா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ கிளியரா வந்து எனக்கு வந்து ஒரு விண்டோ இருந்தது, இது வந்து ஆஃபீஸ் ஒர்க், இது வந்து பர்சனல் ஒர்க் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஐ டோன்ட் டோட்டலி கட் ஆஃப் ஃப்ரம் தி ஆஃபீஸ். பட் ஆஃப்டர் திஸ் பேண்டமிக் தே ஸ்டார்டட் கிவிங் தி லேப்டாப்ஸ், விபிஎன் வந்தது, விடிஐஸ் வந்தது, அப்புறம் ஃபோன்லேயே வந்து டீம்ஸ்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் டு ஹேவ் கம்யூனிகேஷன். ஈவன் வாட்ஸ்அப்லேயே சில டைம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு குரூப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இன்னும் கூட அது ஆக்டிவா இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, even after the work hours, people are started giving updates, இது பண்ணியா அது பண்ணியா அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு கில்ட் வந்து வரும். நம்ம வந்து ஓகே இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி வந்த மாதிரி இல்லாம இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை செஞ்சிடலாமா, இது முடிச்சிடலாமா, நைட்டு கொஞ்சம் வந்து இது பண்ணிடலாம், வீக்கெண்ட்ல வேலை செய்யலாமா அப்படின்ற மாதிரி வந்து there is no virtually there is no differentiation between the office hour and the personal hours. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் போர்ட்டல் கம்ப்யூட்டிங். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட், இந்த அசம்பிளி லைன்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியால வந்துட்டு ஒரு சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாருன்னா ஏனி போட்டு மேலே ஏறி நிடுவாரு. அவர் வந்து ஈகிள் வியூ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த அசம்பிளி லைன்ல இருக்கிற ஒரு 100 பேர் வந்து ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு பாக்குறது தான் சூப்பர்வைசரோட வேலை. யாரும் ஓபிடிக்கூடாது, உட்காரக்கூடாது, போன் பேசக்கூடாது, எதுவுமே பண்ணாம அவங்க நின்ன இடத்துல நின்று அவங்க அசைன் பண்ண இடத்துல நின்று வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து மூவ் ஆகி அவங்களுக்கே வந்து அந்த அந்த காம்பனன்ட் வரும். அவங்க செஞ்சு முடிச்ச உடனே அந்த காம்பனன்ட் வந்து நெக்ஸ்ட் பேஸ்க்கு மூவ் ஆகும். ஃபார் சப்போஸ் ஃபார் சம் ரீசன் ஒரு ஆள் வந்து ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா வந்து அந்த காம்பனன்ட் வந்து அடுத்த பேஸ்க்கு போயிடும். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து பெரிய ஒரு சூப்பர்வைசிங் எல்லாம் பண்ணவே தேவையில்ல. ஸோ அண்ட் ஸோ பீப்புள் வந்து வேலை செய்யல, அதனாலதான் இன்கம்ப்ளீட்டா அடுத்த பேஸ்க்கு போயிருக்கு, தே ஆர் நாட் ப்ரொடக்டிவ் அப்படின்றது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சார் என்ட்ரி ஃபோர்டோட அந்த சிஸ்டத்தை தூக்கி நாலேஜ் ஒர்க்கர் ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் போடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் சூடோ ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நான் சொன்ன மாதிரி டீம்ஸ் என் போன்ல இருக்கு அப்படின்னா ஐ புட் சும்மாவே நான் வந்து டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு போட்டுப்பேன், சும்மாவே நான் பிஸின்னு வச்சுப்பேன். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேனேஜருக்கோ இல்லைன்னா அதர் டீம் மெம்பர்ஸ்க்கோ இவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்ட்டு தோன்ற மாதிரி ஒரு பாவனை காட்டலாம். இல்ல அப்படின்னா வந்து வர ரிப்ளைஸ்க்கு எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன், ஈவன் தோ ஆஃப்டர் கோயிங் ஹோம் ஆல்சோ ஐ எம் ரிப்ளையிங். ஒரு குரூப்ல வந்து மேனேஜர் இருக்காரு, டெலிவரி மேனேஜர் இருக்காரு, அந்த இடத்துல வந்து நான் 10 o'clock 12 o'clock 2 o'clock கூட நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், 2 o'clock ஒரு அப்டேட் அனுப்புறேன் அப்படின்னா வந்துட்டு ஐ எம் கிவிங் சென்ஸ் தட் டு மை மேனேஜர் நான் பாரு தூங்காம வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு சூடோ ப்ரொடக்டிவிட்டியை நான் காட்டுறேன். ஸோ ஐ எம் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ் இயர். இஃப் ஐ எம் பீயிங் ப்ரொடக்டிவ் என்னோட ஒர்க் ஹவர்ஸ்லேயே நான் வந்துட்டு என் கொடுத்த வேலையை முடிக்கிறேன்னா அப்படின்றது தான் வந்துட்டு ப்ரொடக்டிவா வந்து ஒரு டெஃபினேஷனா இருக்கு, பேப்பர்ல இருக்கு. பட் ஹியர் சின்ஸ் திஸ் போர்ட்டல் கம்ப்யூட்டிங் இருக்கிறதுனால, சின்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட சிஸ்டமே வந்து ஐடியில போட்டதுனால இந்த ஃபிளிப் சைட் பீப்புள் ஸ்டார்டட் டூயிங் திஸ் சூடோ ப்ரொடக்டிவிட்டி. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவுட்கம் வர்றதில்லை, ஸோ குவாலிட்டி அவுட்புட் வர்றதில்லை. But still, we are all, started doing drama that, I am being productive by doing these all sort of dramas. So more time in industry is directly proportional to profit. அதாவது ஓட்டி பார்ப்பாங்க. இந்த ஓட்டின்ற கான்செப்டே வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வந்தது. ஸோ ஓவர் டைம் பார்த்தாங்க அப்படின்னா 100 கார் தயாரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு, நான் ஓவர் டைம் பார்த்தேன் அப்படின்னா 110 கார் வரும். ஸோ மோர் டைம் இன் இண்டஸ்ட்ரி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மோர் ப்ராஃபிட். வேரஸ் இன் தி நாலேஜ் செக்டர் நீங்க நிறைய நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா you are obviously going to burn out. The more the time you work, directly proportional to more burnout, and it is indirectly proportional to the quality of delivery.
ஸோ அதனால வந்துட்டு இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு either if you are a manager, if you are a team lead, then you should understand these things so that you can implement a different alternate ஒரு சிஸ்டத்தை நீங்க வந்து உங்க டீமுக்கு நீங்க செட் பண்றதுனால நாலேஜ் செக்டார்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நீங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் இண்டிவிஜுவல் ஒர்க்கர், நீங்க டீம் பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூ கேன் டைரக்ட்லி நம்ம வரப்போற ஸ்லைட்ஸ் அந்த சிஸ்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டெலிவர் அ குவாலிட்டி அவுட்புட் வித்தவுட் பேர்னிங் அவுட். ஸோ அது எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து குயிக்கா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டு ட்ராக் தி மல்டி டாஸ்கிங்ல. ஸோ அந்த மாதிரி நாலேஜ் செக்டார்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு வேலையை மட்டும் பண்ண மாட்டோம், நம்ம வந்து நிறைய வேலைகளை பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ whatever the task we are doing, it is not directly coming from the managers. ஸோ நிறைய பேர் வந்து வேலை தருவாங்க, கிளைண்ட்ஸ் தருவாங்க, திடீர்னு நம்ம ஜூனியர்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் கேட்பான், இல்லைன்னா வந்து சம்பந்தமே நம்ம அடுத்த மாடியூல்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் அதர் அக்கௌண்ட் பீப்புள் ஆல்சோ மே கம் அண்ட் தே ஆஸ்க் அஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல வந்துட்டு நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ராக். நான் எந்த வேலையை உருப்படியா செய்யறேன், எதை செஞ்சா வந்து ஐ எம் பீயிங் டேக்ட் அஸ் அ ப்ரொடக்டிவ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறதுனால தி ஸ்போர்ட்ஸ் சிஸ்டம் ஓன்ட் ஒர்க் அவுட் இன் நாலேஜ் செக்டர். அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து இருந்தது, அதனால வந்துட்டு 110 கார் வச்சோம் அப்படின்னா வந்து இட்ஸ் ப்ரொடக்டிவ் அப்படின்னு நம்ம கணக்கு ஈஸியா போட்டுட்டோம். பட் ஹியர் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்களுக்கு என்ன புரியுதோ அந்த டாஸ்க் வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ there is no set of rules and regulations that all people working in a team they should follow this mechanism. ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்றதுல இருந்து, இந்த வேலையை செய்யறதுல இருந்து, இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் கேட்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இல்லாதனால ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்றதுனால அப்சல்யூட்லி there is a chaos. So there is no way to அண்டர்ஸ்டாண்ட் who is productive and who is சொன்ன மாதிரி சூடோ ப்ரொடக்டிவ் பண்றோம் வந்து ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆர்டிஓ, இந்த 5 days per week, 40 மணி நேரம் வந்து பர் வீக் வேலை செய்யறது, இந்த எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரால இருந்து வந்ததுதான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஈவன் ஆஃப்டர் பேண்டமிக் நம்ம 2-3 years வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி சூப்பரான டெலிவரி பண்ணாலுமே இன்னைக்கு 5 நாளும் வா 40 மணி நேரம் என் கண்மாடி உட்காந்து வேலை செய் அப்படின்னு சொல்ற இந்த இந்த பாலிசிஸ், ஆர்டிஓ பாலிசிஸ் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம இன்னுமே வந்து 100 வருஷத்துக்கு பின்னாடி அந்த இண்டஸ்ட்ரியல் எரால இருக்கிற அந்த சிஸ்டத்தை வந்து நம்புறதுனால, யார் நம்புறாங்கன்னா சிஇஓஸ் நம்புறாங்க, மேனேஜர்ஸ் நம்புறதுனால அன்பார்ச்சுனேட்லி தே ஆர் ஸ்டில் ஃபோர்சிங் அஸ் டு கம் டு ஆஃபீஸ். இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வை வி ஸ்டக் இன் தட் இண்டஸ்ட்ரியல் மைண்ட் செட் அப்படின்றது. ஏன்னா அப்சல்யூட்லி நான்சென்ஸ்ல நம்ம வந்து ஒரு வீட்டுல இருந்தே அழகா வேலை செஞ்சிடலாம். there are so many positives out of it. And hybrid mechanism are superb to connect with people, so to have a balance, work life balance வச்சுக்கிறதுக்கு hybrid was a superb mechanism. அதனால வந்து ஏன் ஆனா 5 நாள் வர சொல்றாங்க அப்படின்னா சேம் அந்த என் ரிப்போர்ட் சிஸ்டத்தை நம்புறாங்க நம்மளோட பாஸ். அப்புறம் வந்து ஆங்ஸைட்டி வரும். சப்போஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு வேலையை வந்து நான் செய்யல அப்படின்னா வந்துட்டு as I said அந்த அட்டென்ஷன் ரெசிடியூ, அப்ப வேலை செய்யல அப்படின்னா எனக்கு அது கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால வீட்டுக்கு வந்துட்டு என்னால ஒரு பேரண்டிங் பண்ணுவோம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒரு ஹோம் சோர்ஸ் பண்ணாலுமே பேக் ஆஃப் மை மைண்ட் எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இது நாளைக்கு வந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமே, நாளைக்கு அந்த மீட்டிங் இருக்கு, கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அப்ப இந்த ரிப்போர்ட் ஒன்றும் முடிக்கலையே அப்படின்ட்டு இந்த பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா யூல் எண்ட் அப் இன் ஆங்ஸைட்டி. அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறதுனால யூல் எண்ட் அப் நீங்க லேப்டாப் ஓபன் பண்ணி நீங்க உட்கார்ந்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இதனால ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மிஸ் ஆகும், பர்ன் அவுட் ஆவீங்க. ஸோ இதனாலதான் வந்து என் ரிப்போர்ட் சிஸ்டம் இட் ஓன்ட் ஒர்க் பண்ணது நாலேஜ் செக்டர். ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ இப்போ கன்சிடரா இப்போ என்னன்னா வந்து பர்ன் அவுட் ஆகுதுன்றது வந்து ரியாலிட்டி தான். இதுக்கு வந்து பெருசா ஒரு ரீசர்ச் பண்ணியோ இல்லை மெட்ரிக்ஸ் கொடுத்தோ தான் வந்து நம்ம ஐடியில் வேலை செய்யறவங்களோ இல்லை அதர் நாலேஜ் செக்டர்ஸ்ல வேலை செய்யறவங்க வந்து பர்ன் அவுட் ஆகுறாங்க அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் டூ எவிடென்ட், எவ்ரி ஒன் ஆர் கோயிங் த்ரூ திஸ் ஃபேஸ். ஸோ அப்போ வந்துட்டு எப்படிதான் வந்து நம்ம இந்த பர்ன் அவுட்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ யூஸ்வலா எல்லாரும் சொல்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெட்ஸ் கோ இன் டு மெடிடேஷன், யோகா பண்ணலாம், இல்லைன்னா வந்து லெட்ஸ் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ஹேபிட், ஒரு கேமிங்குள்ள போயிடலாம். ஸோ அதனால வந்துட்டு நம்மளோட டிவர்ஷன்ஸ் இருக்கும், அதனால நம்ம பர்ன் அவுட்டை வந்து உடச்சிடலாம். ஸோ அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவோம்.
ஈவன் வி ஆர் ஆல்சோ டூயிங் த சேம். ஸோ இதெல்லாம் பண்ணா வந்து போர்ன் அவுட்ல இருந்து வெளியில வந்துடலாமா, ப்ரொடக்டிவா நம்ம ஆகிடலாமா அப்படின்னா வந்துட்டு ஆஸ் பர் த ஆத்தர் வி காண்ட். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி யோகா பண்றது, இந்த மாதிரி விளையாடுறது எல்லாமே வந்து இட்ஸ் அடிஷ்னல் டாஸ்க். ஆல்ரெடி நம்ம வந்து இங்க டைம் பத்தாம 24 நேரம் பத்தாம நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் இஃப் வி டெடிகேட் 1 hour or 2 hours ஆஃப் டைம் ஃபார் திஸ் கேம் அண்ட் யோகா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து virtually in அதர் சைட் நம்ம வந்து 2 hours வந்து லூஸ் பண்ண பண்றோம். ஸோ யோகா முடிச்சுட்டோ கேம் முடிச்சுட்டோ திரும்பியும் நம்ம வந்து பேக் டு தட் ஒர்க் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஆங்ஸைட்டி வந்து மல்டி ஃபோல்டா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து இன்னும் பேர்ன் அவுட் தான் ஆக போறோமே தவிர்த்து வி காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தீஸ் ஆங்ஸைட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு டெம்பரரியா நம்ம வந்து ஒரு ரூட் காஸை கண்டுபிடிக்காம நம்ம வந்து எதை எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்ற அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 15 to 20 minutes லெட்ஸ் சி ஆர்கானிக்கா ரூட் காஸை கண்டுபிடிச்சு என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் அப்ளை பண்ணி பேர்ன் அவுட் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்கஷன். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இஃப் யூ ஆர் எனிவேர் இஃப் யூ ஆர் அ நாவல் ரீடர், நாவல் ஃபேன் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கிளாசிக். ஸோ ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, ஏமா இந்த மாதிரி வந்து ஒரு 5 காவியங்களை வந்து படைச்சிட்டு போனவங்க தான் வந்து ஜேன் ஆஸ்டன். ஸோ இவங்க வந்து மாஸ்டர் பீஸ், 5மே மாஸ்டர் பீஸ். நாவல் படிக்கிறவங்கன்னா வந்து இவங்க தெரியாம நீங்க மூவ் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ இவங்க எப்படி இந்த காவியத்தை வந்து படைச்சாங்க, ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு 200 years கழிச்சுமே வந்து இன்னுமே வந்து இது எப்படி வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இவங்க இறந்ததுக்கு அப்புறம் 40 வயசுல இறந்துட்டாங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு இவங்க நெஃப்யூ வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாரு. ஸோ அந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமா வந்துட்டு யூகேல வந்து அந்த பேட்ரியார்கல் வேர்ல்டுல வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க அப்பாவுக்கு வந்து ஹோம் சோர்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா பசங்க மட்டும்தான் வந்து ஸ்கூல்ஸ் படிக்கணும். ஸோ அந்த டைம்ல பொண்ணுங்க படிக்கலாம், பட் ப்ரிடாமினா பசங்க படிச்சே ஆகணும். ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் வச்சிருந்தாங்க. அந்த பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு பசங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடுறது, மற்றபடி அவங்க அங்க நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்லயும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன டைம், அந்த ஒரு 1 hour or half an hour எங்கெங்கெல்லாம் ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ ஸ்குவீஸ் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு யாருக்குமே தெரியாம, இன்ஃபேக்ட் அவங்க அப்பா அம்மா கூட தெரியாம ஒரு ரூம்குள்ள போய் பூட்டிக்கிட்டு அவங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்களாம். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை மறைச்சு வச்சுட்டு திரும்பியும் வந்து அவங்க ஹோம் சோர்ஸை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணி 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 தான் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க அதை நாவலா வந்து ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாஸ்டர் பீஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், அவங்க இவ்வளோ கஷ்டத்துலயும் பேட்ரியார்கல் வேர்ல்டுல அதுவும் எதுல சாதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க்ல சாதிச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி டஃப். அப்போ அவங்களால இந்த மாதிரி சாதிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ண முடியாதா? நம்ம என்ன அவ்வளோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கோம்? ஸோ அப்போ வந்து நம்ம நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், டைம் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ லஞ்ச் நம்ம 1 hour நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா இட்ஸ் கட் ஷார்ட் இன்டு 30 minutes. அந்த 30 minutesல லெட்ஸ் டூ சம் சார்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஒர்க். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி 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 காம்பவுண்டிங்ல வந்துட்டு லெட்ஸ் பி ப்ரொடக்டிவ் அப்படின்றது தான் வந்து இந்த அந்த நெஃப்யூ எழுதின ஆட்டோபயோகிராஃபியோட ஒரு மார்க். ஆனா வந்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புக்கு வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து சக்சஸ் ஆனாங்க அப்படின்னு நீங்க பிக் பாஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரு பின்னாடியும் ஒரு டாக் ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி சொல்லி அழுவாங்க. அந்த அழுற எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஆர்பி பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ நம்ம நேச்சுரலாவே நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி வந்து வி நீட் சம் ட்ரமாட்டிக் அண்ட் ஒரு 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 ஹீரோ ஒரு ஒரு கதையில பாக்குறோம் அப்படின்னா கூட there should be some sort of ஒரு சாரோ இருக்கணும், ஒரு டிராமா இருக்கணும். அந்த சாரோலாம் உடைச்சுக்கிட்டு அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா ரைசிங் அபவ் தி ஆஷஸ் அந்த மாதிரிலாம் ஒரு சீன்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா வந்து இட் வில் ஒர்க் அவுட் நேச்சுரலி. அதை தான் வந்து இந்த நெஃப்யூ பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபேக். ஸோ இந்த மாதிரி அவரே குக்அப் பண்ணி எங்க அத்தை வந்து இப்படிலாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. பட் நேச்சுரலா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஆஃப்டர் 100 years ஒன் மோர் ஒரு ஸ்டடி பண்ணி டீப் டைவ் பண்ணி ஜேனோட வாழ்க்கையெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பயோகிராஃபி வந்து வெளியில வந்தது. ஸோ அதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எஸ் அவங்க பேட்ரியார்கல் வேர்ல்டு தான் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் இருந்திருக்கு, நிறைய வேலையெல்லாம் இருந்திருக்கு.
ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வீட்டுல செய்யற அந்த சின்ன சின்ன வேலைகள், அந்த ஹோம் சோர்ஸ் மட்டும் அவங்க காலையிலேயே முடிச்சுட்டு, கடகடன்ல லஞ்ச் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து காலையிலேயே செஞ்சுட்டு, அவங்க மிச்சம் இருக்கிற டைம் எல்லாம் வந்து அவங்க சேவ் பண்ணி, அவங்க ஒரு ரூம்ல போய் பூட்டிக்கிட்டு, அவங்க ஃபுல்லா இந்த லிட்ரரி ஒர்க் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் எனி சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி எழுதிதான் வந்து ஒரு கட்டத்துல அவங்க அப்பாலாம் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹோம் சோர்ஸுமே கட் டவுன் பண்ண ஷி காட் மோர் ஃப்ரீ டைம். அந்த ஃப்ரீ டைம்ல அவங்க மோர் ப்ரொடக்டிவா எழுதி ஃபைனலா வந்து இந்த 5 மாஸ்டர் பீஸ் தான் வெளியில வந்திருக்கு. அது ஏஜ் 40 இட் செல்ஃப் அன்பார்ச்சுனேட்லி ஷி லாஸ்ட் ஹர் லைஃப். ஸோ இதுதான் வந்து உண்மை கதை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு கதை வித்து அந்த புக் வித்து இருக்காது. பட் ரியாலிட்டி இஸ் த மோர் ஃப்ரீ டைம் யூ ஹேவ் அண்ட் இந்த ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கிறத தாண்டி வேணும் அந்த மாதிரி ஒரு வேவரியா இல்லாம போன் அவுட் இல்லாம கேஷுவலா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா த அவுட்கம் வுட் பி மாஸ்டர் பீஸ். ஸோ அதுதான் ஜெயின் ஆஸ்டனோட ரியல் லைஃப்ல இருந்து ஆத்தர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் வந்து ஃபர்தரா சில சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அண்ட் திஸ் புக் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த டியூ ஃபியூவர் திங்ஸ். ஸோ இதை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ஸ்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஃப்ரம் திஸ் புக் இஸ் டூ ஃபியூவர் திங்ஸ்.